நடு ரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் பயணிகள் வேனுக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருந்தார் ஒரு இளைஞர். விபத்தில் சம்பந்தப்பட்ட வேனை ஓட்டி வந்த டிரைவரை பொதுமக்கள் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. காவல் நிலையத்துக்கு போ, இல்லன்னா அடிப்பாங்க என சட்டையை பிடித்து இழுத்து செல்லப்படும் இவர் அடுத்த நாள் மருத்துவமனையில் இறந்து போயிருக்கிறார். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஓட்டுநர் திடீரென சுய நினைவை இழந்ததாகவும் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். வாடகை வேன் ஓட்டி வந்த இவர் சம்பவத்தன்று மணலி பகுதிக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார். வேன் MFL சந்திப்பு அருகே வந்தபொழுது ஒரு தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான சரக்கு மினி லாரி வேன் மீது மோதி இருக்கிறது. அப்பொழுது பைக்கில் சென்று கொண்டிருந்த சுந்தர்ராஜன் என்பவர் 2 வண்டிக்கும் இடையில் சிக்கியிருக்கிறார். வெளியே வர முடியாத அளவுக்கு வேனின் முன்பக்கத்துக்குள் மாட்டிக்கொண்ட நிலையில் பைக்கின் பெட்ரோல் டேங்க் உடைந்து தீப்பற்றியிருக்கிறது. இந்த கோர சம்பவத்தில் சுந்தர்ராஜன் வேனுக்கு அடியில் சிக்கியவாறே தீயில் கருகி இறந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் வேன் டிரைவரான ராஜேந்திரனை போலீசார் கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் அவர் மர்மமாக இறந்து போயிருக்கிறார். காவல் நிலையத்திற்கு நன்றாக அழைத்துச் செல்லப்பட்டவர் திடீரென எப்படி இறந்தார் என்பது அவரது குடும்பத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விபத்து நடந்தபோது நன்றாக நின்று கொண்டிருந்தவர் அடுத்த சில நிமிடங்களில் சட்டையில் கரையோடு பொதுமக்கள் இழுத்துச் செல்லும் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து இந்த வீடியோல ஆக்சிடென்ட் வெளில வரும்போது அவங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. மூஞ்சில அடியில எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட அந்த வீடியோ இருக்கு, ப்ராப்பரான வீடியோ இருக்கு. அடிப்பட்டு எதுவும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அடையாளமும் இல்லை, எதுவும் ஒரு நல்லா வர இப்படி ஒருத்தர் பிடிச்சிட்டு வராரு. இப்படி சட்டையை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் வராப்புல ரெட் கலர் டிஷர்ட் போட்டு பேர் தெரியாத நம்பர் ஒருத்தர் தூக்கிட்டு வராப்புல நடந்து வந்தாரு. வந்த உடனே அந்த இடத்துல ஒரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க, அங்க விசாரிச்சு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்றாங்க ஒருத்தங்க. அந்த வீடியோ கிட்ட இருக்கு. இதனால் பொதுமக்கள் தாக்கியதில் ராஜேந்திரன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் போலீசார் இதுகுறித்து எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் விபத்துக்கு ராஜேந்திரன் மட்டுமே காரணம் என ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இங்க வந்து பார்த்தா எங்க அப்பா மேல ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அப்பா தான் எல்லாமே வந்து இடிச்சு இது பண்ணாரு. அவரு அது இடிச்ச அடியில இங்கேருந்து 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அவர்னாலதான் இந்த ஃபயர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க அப்பா மேலேயே ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குறிப்பாக எதிரே வந்த சரக்கு வாகனம் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமானது. அந்த வாகனம் போக்குவரத்து விதிகளை மீறி எதிர் திசையில் வந்து விபத்தை ஏற்படுத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த ஓட்டுநரின் மீது எந்த வழக்கும் பதியப்படவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சிடென்ட்டுக்கான வீடியோ பார்த்தா அந்த தோஸ்துன்றது சிபிசிஎல் கம்பெனியோட தோஸ்து, அது பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, ஒன்றும் பண்ண முடியாது. போய் கேட்டது அந்த கம்பெனியோட வண்டி தான் தப்பான ராங் ரூட்ல வந்திருக்கு. இந்த பைக்கார வந்து வேகமா வந்து இடிச்சிருக்காங்க. இடிச்சோட அந்த விபத்துக்கு ஏற்பட்ட அந்த பைக்கார ஸ்பாட்டோட பைக்காரனோட மூளை வந்து அந்த தோஸ்து வண்டியில இருக்கு. அது டெம்பரரி நம்பர் போட்ட வண்டி. அந்த தோஸ்து வந்து சிபிசிஎலோட வண்டி. அவங்களோட கேட் எக்ஸ்டீரியர்ல வந்து வெளில வராங்க. வந்து இடிச்சு அந்த பைக்கு போய் நம்ம வண்டியில இடிச்சிருக்கு. டூரிஸ்ட் வண்டியில இடிச்சுதான் ஃபயர் ஆயிருக்கு. இவங்க போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, தேய்ச்சிட்டு வராங்க, தேய்ச்சிட்டு 4 கிலோமீட்டர் வந்தது வண்டி, 1.5 கிலோமீட்டர் தேய்ச்சிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா போகஸ். ஒருதலைபட்சமாக போலீசார் செயல்படுவதாகவும் தனது தந்தையை காவல் நிலையத்தில் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி அடித்தார்களா எனவும் இறந்தவரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். டிராபிக் போலீஸ் வந்தாங்க என்கிட்ட பேசுறதுக்கு. வரும்போது சார் அந்த வீடியோ காட்டுங்க சார், நான் கொஞ்சம் பார்க்கணும். எங்கிட்ட வீடியோ வரதுக்கு முன்னாடி கேட்டா ரொம்ப ஒரு அஜாகிரதையா நெக்கல் முறையாக நான் கோர்ட்ல பாத்துறேன், உங்களால கோர்ட்ல பாத்துவாங்க அப்படின்னு ஒரு விதி. இவங்க அச்சுறுத்தல பண்ணவே பாடி வேணுமா வேணாமா உனக்கு, இந்த வார்த்தையை வந்து போலீஸ் கேட்கறாங்க. டிராபிக் எஸ்ல வந்து உனக்கு பாடி வேணுமா வேணாமா,
அப்படின்னு ஒரு இதுல பண்றாங்க. சோ இதுல என்ன நடந்தது, எங்களுக்கு தேவையான விஷயம் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது, உண்மையாலே அவங்க அப்பா எப்படி இறந்தாரு, கோமாக்கு வரதுக்கு நடுவில் என்ன நடந்தது, விசாரணை கூட்டமும் நடந்தது. எங்களுக்கு டவுட் இருக்கு சார், லாக்அப் இதை பண்ணிருக்காங்களா இல்ல அடிச்சிருக்காங்களான்ட்டு. நல்லா இருக்க மனுஷன் வந்துட்டு அரவர்ல கோமாக்கு போறதுக்கு அவசியமே கிடையாது சார். இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒன்வேயில் வந்த வாகனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதே அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு முதல் புள்ளியாக இருக்கிறது. அதோடு ராஜேந்திரனை தாக்கியவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்பதே அவரது குடும்பத்தாரின் கோரிக்கையாக இருக்கிறது.